ரசிகர்களையோ தொண்டர்களையும் தக்க வைக்க அவர் பேசினார். ஆனால் அங்கேயே சில தடுமாற்றங்கள் இருக்குது அவருக்கு. சொல்ல வந்தது முழுமையாக சொல்லலை. பொய் சொல்லி இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாதுன்றது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுலேருந்து எனக்கான டேக்அவேன்னு ஒன்றும் இல்லை. விக்ரவாண்டியில் எனக்கு ஒரு சில டேக்அவேஸ் இருந்தது. கோயம்புத்தூரில் எனக்கு எந்த டேக்அவேவும் இல்லை. இதுதான் கருத்தரங்குக்குள்ளே நடந்தது. ரோட் ஷோன்றது எங்கள் கூட்டத்துக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியாக நெருக்கடிக்கு எதிர்கொள்ளக்கூடிய கட்சியாக தாவேக்கா தான் இருக்குது. எங்களுடைய கூட்டங்களுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க போலீஸார்ன்றப்போ அத்தனை கிலோமீட்டருக்கு ரோட் ஷோக்கு மட்டும் யார் அனுமதி கொடுத்தா? அப்போ நீங்கள் உங்கள் திமுக வந்துட்டு எதிரின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி இல்லாட்டி எந்த விதத்தில் தவறு? உங்களுக்கு யார் எவ்வளோ பெரிய அனுமதி கொடுத்தா? போக்குவரத்து சிக்கல், உயிரிழப்புகளுக்கான வாய்ப்பு, ஏன் விபத்தே நடந்தது, 2-3 விபத்தே நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ரோட் ஷோக்கில் எப்படி உங்களுக்கு அனுமதி கொடுத்து கிடைச்சாங்க? அந்த ரோட் ஷோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அரசியல் மாற்றமாக மாற்றிருக்காங்கன்னா அவர் தன்னை ஒரு மிகப்பெரும் தலைவராக சுற்றி இருக்கிறனால சொல்லப்பட்டதுனால அவர் அந்த சிந்தனை இருக்கிறார். இன்னும் அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்களாக கன்வெர்ட் ஆகலை. இன்னும் அரசியல் மயப்படுத்தப்பட்ட பார்வைக்கு அவங்க திரும்பலை.